விட்டு கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். கடைசியாக சொன்னாங்க பார்த்தீங்களா, பெண்களை நாங்கள் லைஃபையே என்ன செய்கிறோம் விட்டு விடுவோம். அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. நல்ல அருமையான சில காரியங்கள் இருந்தாங்க. மரத்தை எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. ஆக சிறந்ததாக ஒன்று சொன்னாங்க அப்படின்னா, வேலை, குடும்பத்திற்காக தான் ஆசையோடு பெற்றுக்கொண்ட வேலையை, பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக தான் ஆசையாக பெற்றுக்கொண்ட அந்த வேலையை அதை உதறி தள்ளிவிட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது ஒரு வலுவான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. கை தட்டிடலாம் பெண்கள். எத்தனை பேர் சொன்னாங்க தெரியல. இப்பொழுது நம்ம மத்தியில் இதற்கு பதிலடியாக உட்கார்ந்து பேசுங்க. பேசு திருவாளர் ரூபன் ராஜா சிங் அவர்கள். இன்னொரு மைக் கொடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த புதிய ஆலய பிரதிநிதியை முன்னிட்டு நடைபெறும் பட்டிமன்றத்துக்கு, இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த பட்டிமன்றத்தை பேசுவதற்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் சபையின் தலைவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றம் அப்படின்னாலே இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கடந்த 4-5 ஆண்டுகளுக்காக நடைபெறும் பட்டிமன்றம் தான். ஆனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆலயத்திற்கு முன்பாக ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தில் பேச நினைவு தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். நான் ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன், நம்ம பேசிக்கலாமே. ஆனால் ஒவ்வொரு ஆண்டு அசன பண்டிகை போது ஒரு நாள் கூட நான் கோயிலில் இருந்ததில்லை. கோயிலில் இருக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எப்போவுமே பந்தலில் தான் இருப்பேன். அப்புறம் பட்டிமன்றம் பேசணும்னு நினச்சா நம்ம எப்படி பெற முடியும்? அதனால் இந்த ஒரு ஆதங்கத்தை நான் நிறைவேற்ற அப்பப்போ சொல்லுவேன். அப்போ அவங்களாம் சேர்ந்து என்னை பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டு கொடுத்தல் என்று இப்போ எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் இப்பொழுது முதலாவது விட்டு கொடுக்குறது அப்படின்னா குடும்பத்துக்கு மகிழ்ச்சி. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தனி மனித சுற்றம். முதலாவது ஆண்கள் திருமண வாழ்க்கையில் அவங்களோட சுதந்திரத்தை விட்டு கொடுக்குறாங்க. தனி மனித சுதந்திரம். அவங்க நினச்ச எந்த ஒரு காரியத்தையுமே அவங்களோட சுயமாக எதையுமே எடுக்க முடியாது. ஒரு சரியான அவங்களே ஒரு எடுத்து சட்டை போட்டு கிளம்புனாங்க அப்படின்னா மனைவி முதல்ல கேட்குறது எங்கே போகிறீங்க, அடுத்து எப்போ வருவீங்க, அப்போவே அவங்களோட சுதந்திரத்தை பறிகொடுக்குறாங்க. இதை மட்டும் அவங்க மறுக்க முடியுமா? கேளுங்க. ஆமாம், இதுதான் எங்களோட முதலாவது எங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. திருமணம் என்னும் வாழ்க்கையில் நாங்கள் முதலாவது இழக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எங்களோட மனைவிக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக அது எல்லாருமே அனுபவிக்கிறது. அந்த நகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டைமை கழிச்சிருப்பா. கணவன் எப்போவுமே தன்னுடைய மனைவியோட அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கடைசியாக சொன்ன பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்கள். எந்த ஒரு காரியத்தையுமே மனைவியுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா செஞ்சு தான் பார்ப்போம். அதிகமாக பேசணும்னா அதிகமாக ஆண்கள் பேசுகிற ஒரு வார்த்தை ஒன்று சரி, இன்னொன்று சாரி. அது நீங்கள் பல சாரி பார்த்துருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாம், ஆண்கள் ஒரு நாளைக்கு 1000 வார்த்தைகள் பயன்படுத்தினால், ஆனால் பெண்கள் பேசுவாங்க ஒரு 5000 வார்த்தை. இது யாராவது மறுக்க முடியுமா? அந்த பேசுகிற சுதந்திரத்தை இரண்டாவது இழக்கிறார்கள். தனிமனித சுதந்திரம், இரண்டாவது பேசுகிற தன்னுடைய பேச்சு சுதந்திரம், மூன்றாவது அரசு. என்னோட இன்னொரு கேள்வி, நம்மளால் பார்த்து தான், அதாவது அரசாங்கத்துக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அரசாங்கத்துக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை என்னென்ன, நம்மளால் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறோம் 2 பேரையும். ஆனால் தேர்ந்தெடுத்து வர்றது நம்மளால் எந்த வார்த்தையும் அவங்களால பேச முடியாது. சரியான இது எந்த விதத்தில் உண்மை? ஆமாம், நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்ததை நம்மளாலே எடுத்து பேச முடியாது. அதுதான் உண்மையான ஒரு திருமண வாழ்க்கை. ஆமாம், இப்படித்தான் ஜெமினின்னு சொல்கிறாங்க, அதை பண்ணோம் இதை பண்ணோன்ட்டு. அவங்க ஒரு நிகழ்காலத்தில் உள்ள எந்த ஒரு உதாரணத்தையும் அவங்களால சொல்ல முடியல. பைபிள் காலத்தையே சொல்லி அவங்களுடைய நியாயப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் உண்மை என்னென்னா,
ஆண்கள் தான் அதிகமாக விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள். அவங்க குடும்பம், அதாவது தங்களுடைய பெற்றோர்களை விட்டு வந்து முதலாவது அவங்க கைப்பற்றுவது அந்த வீட்டோட சாவியை தான். அதை அவங்க மாமியார்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியுமா? அந்த இடத்துல ஒரு கணவன் வந்து அதை பெருந்தன்மையாக அம்மாட்ட சொல்லி, அம்மா இந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் பொறுமையாக இருங்க, அவன் மனைவியெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. விட்டு கொடுத்து வரல, வந்து கைப்பற்றிருக்காங்க தங்களுக்கு அந்த பொறுப்பு. அதாவது அவங்களுக்கு எப்பவுமே ராஜ்யம், அதாவது அவங்க தான் வந்து தலைவியாக இருக்கணும், அவங்க சொல்கிறதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மனசில் எப்பவுமே இருக்கும். அங்கே இருக்கும்போது அப்பா அம்மாவை மிரட்டி மிரட்டி வாழ்ந்து பழகினவங்க, எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுத்து பழகினவங்க, இங்கே வந்து அதே தன்னுடைய வைராக்கியத்தையும் ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துறதுக்கு அவங்க தயாராக, அதாவது அதைத்தான் நிலைநிறுத்த அவங்க விருப்பப்படுவாங்க. இங்கே வந்து கணவருக்கு எந்த விதத்திலும் தங்களுடைய விட்டு கொடுத்து போவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதை யாராவது அவர்களால் மறுக்க முடியுமா? அடுத்ததாக அகஸ்டா, அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அவங்களால சொல்ல முடியுமா? அவர் கிறிஸ்தவர் மட்டும் பக்கத்தில் நான் எங்கே போனாலும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இவங்களால எங்கேயாவது போக முடியுமா? அவங்களுக்கு அவர் கொடுத்த சுதந்திரத்துக்கு அளவே இல்லை. நாங்களாம் ஒரு 100% சுதந்திரம் கொடுத்துருந்தாலும் கிறிஸ்தவர் அகஸ்டா கொடுத்துருக்க சுதந்திரத்துக்கு அளவே கிடையாது. அவர் ஃப்ரீ பேரை விட்டார்ல, அதை அவங்களால ஒரு வார்த்தைகளால் மறுக்க முடியுமா? ஆமாம், இதுதான் உண்மையான விட்டு கொடுத்தல். ஏன்னா அவங்களோட மகிழ்ச்சிக்கு நாங்கள் தடையாக ஒருபொழுதும் இருக்கிறதில்லை. ஆமாம், ஆண்கள் வந்து ஒரு பூனை போல, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பெண்கள் யாருக்கு சமம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண் ஒரு யானைக்கு சமம். பெண்கள் யானைக்கு சமம். யாராவது அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். யானை வந்து ஒரு நாள் நடந்த விஷயத்த அதோட ஆயுசுக்கு மறக்காது. ஒரே ஒரு வார்த்தையால் யாராவது ஒரு குற்றத்தை அவங்களால சொல்ல முடியுதா? அதை ஆயுசுக்கு மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்க அம்மா அப்படி சொன்னாங்க, உங்க அக்கா அப்படி சொன்னாங்க, உங்க நாத்தனார் அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் அவங்களால மறுக்க முடியுமா? இல்லை இல்லை, இது நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆண்களாகிய நாங்கள், நீங்க வந்து தீயினால் சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவன். ஆமா, நீங்க வாயில சொன்னாலும் சரி, கடிதமா எழுதி வச்சாலும் சரி, கல்வெட்டில் எங்களை பற்றி தப்பா எழுதினாலும் சரி, நாங்கள் அந்த நிறுவனமே மறந்து எங்களோட அடுத்த காரியத்தை செய்ய தயாராக இருக்கிறோம். இதுதான் ஆண்மையான உண்மையான தன்மை. இது எந்த ஒரு பெண்களும் இல்லாட்டி ஒரு ஆண்களும் அதை மறுக்க முடியுமா? ஆமாம், அவங்க சொன்னாங்க நாங்கள் கனவு வந்து குறைச்சிக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து கனவு காணவே இல்லையே, கனவு கண்டால் தானே குறைக்கிறதுக்கு. எங்களுக்கு கனவுக்காக நேரமே இல்லை. ஏன்னா எங்களுடைய அன்றாட திட்டம், அதாவது நாங்கள் பகலில் பார்க்குறதே எங்களால் சாதிக்க முடியாது. இன்னைக்கு கனவு கண்டு நாங்கள் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம்? ஆமாம், ஆண்கள் வந்து தண்ணீருக்கு சமம், பெண்கள் வந்து கண்ணீருக்கு சமம். ஆண்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீர் மாதிரி தேவைப்படும் போது எந்த உருவத்தையும் அவங்க மாற்றிக்கொள்ளும் லகுவான தன்மை கொண்டவர்கள். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. கண்ணீரினாலே பலவித அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சாதிக்க அவங்க தயாராக இருக்கணும். அதுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் தான் அந்த கண்ணீர். ஆண்களுக்கு தண்ணீர், பெண்களுக்கு கண்ணீரா? வித்தியாசமா இருக்க. இதுதான் எங்களுடைய உண்மையான தன்மை. இந்த வார்த்தையை எல்லாம் போதுமானு நினைக்கிறேன். ஆண்களுக்கு சரியான தீர்ப்பு தந்து எங்களை அணியை வெற்றி பெற செய்யுமாறு எங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடைசியாக கேட்ட உங்களுடைய பரிசீலனை செய்யப்படுகிறது. திருவாளர் ரூபன் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய அணிக்கு அவர்கள் வழி சேர்த்திருக்கிறார்கள். மிக அருமையான பெண் என்பவர்கள் யானைக்கு சமமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட சுதந்திரம் இழந்து போகிறோம் அப்படிங்கிறதை அவர் சொன்னார்கள். ஏன்னா அநேக சுதந்திரம் விட்டு கொடுத்து போய் தான் கைதியாக இருக்காரு போல. ஏன்னா நிறைய காரியங்கள் அப்படின்னு செஞ்சு ஒப்பிஸ்டார் மச்சான். நான் உண்மையில வாழ்த்துகிறேன். அநேக காரியங்கள் அவர் தெளிவாக சொன்னாங்க. இவர்களுக்கு பதிலாக பேசுவதற்காக திருமதி லீமா அவர்கள் கையை தட்டி உற்சாகமாக வரட்டுங்க. விட்டு கொடுப்பதே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த அழகிய இரவு வேளையிலே ஹசன விழாவை சிறப்பித்து பட்டிமன்றத்தினை காண வருகை தந்திருக்கும் சொந்தங்களாகிய அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், சபை ஊழியர் அவர்களுக்கும், எதிரணியில் இருப்பவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டுக் கொடுப்பது பெண்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது உலகமே அறிந்த ஒரு உண்மை. ஏன்னா எங்கள் அணியிலிருந்து வந்த 2 சகோதரிகள் யாக்கேல் வந்து சிசராவை எப்படி நெற்றி போட்டுல அடித்தாலோ அதே போல பட்டுன்னு நல்ல அழகான தெளிவான கருத்துக்களை வந்து முன்வைத்தார்கள்.
அக்கா பேசும்போது சொன்னாங்க, செல்வராணி அக்கா பேசும்போது சொன்னாங்க, இதெல்லாம் நம்பக்கூடிய காரியமாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சதுல வந்து ஒரு காரியம் அப்படின்னா அது சாப்பாடு இல்லையா? அந்த சாப்பாடு விஷயத்துல நம்மளுக்கு பிடிச்சமானது கூட நம்மளால சாப்பிட முடியாதவர்கள் பெண்கள் தான். ஒரு காலத்துல எங்களோட டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கெட்டி சட்னி தான், தொக்கு தான், பரட்டல் தான், இந்த மாதிரி இருந்துச்சு. என்னைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோமோ, நீ இப்படி சமைச்சாலும் நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க 27 வருஷமா நாங்க வந்து தனியா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது எங்க வீட்டுல நடக்கிறதுனால நடுவர்களே நான் சொல்றேன். கடந்த 10 வருஷமா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கூட்டு பொரியலை தவிர எங்க வீட்டுல அத்தனையும் ஆறாதான் ஓடுது. இதுல ஒரு சாப்பாடுலயே வந்து உங்களுக்காக விட்டு கொடுக்க முடியல, உங்களால விட்டு கொடுக்க முடியல. இது நீங்க வெடித்த எண்ணத்தை விட்டு கொடுத்து சாதிச்சீங்க. அக்கா சொன்னாங்க இதுல நம்பர் மாதிரி காரியமே இல்லை. ஏன்னா சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வித்தியாசமே தெரியலையா என் வீட்டுக்காருக்கு. அதுலயும் வந்து மனைவி தேனாமிருந்த மாதிரி சமைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அன்பு நிமித்தமா வந்து சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நண்பர காரியமாக இருக்குது. கையை தட்டுக்க பெண்களே, இது மட்டுமா நாங்க விட்டு கொடுக்குறோம்? அதுவும் இல்ல, ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலை கூட எங்களுக்கு பசிக்கும். ஆனா வந்து சாப்பிட மனசு இருக்காது. ஐயோ பிள்ளை சாப்பிடலையே, வீட்டுக்காரர் சாப்பிடலையே. தூக்கம் வரும், ஆனாலும் நாங்க தூக்க மாட்டோம். ஐயோ பிள்ளை காய்ச்சல் அடிக்குதா, கணவருக்கு எதுவும் வேணுமா, தொட்டு பார்ப்போம் என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னு சொல்லி. இது என்னைக்காவது ஒரு நாள் நாங்க உடம்பு சரியில்லாம படுத்தா ஆண்கள் நீங்க என்னைக்காவது சும்மா கஞ்சி வச்சிருக்கேம்மா சாப்பிட்டுக்கோமா, நான் கூட வேலைக்கு போகும்போது கஞ்சத்தாமா கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்களா நடுவர்களே? ஆண்கள் சொல்லியிருக்காங்களா, அம்மா நீ கஞ்சி குடி, நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர அதே இது வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல கஞ்ச கூடும், அதையும் தான் நாங்களும் குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்படி என்னுடைய வாழ்க்கையில சாப்பாடுல ஆரம்பிச்சு பசி, தூக்கம், கனவு, விருப்பம் எல்லாத்தையுமே வந்துட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுக்கிறது நாங்கள் தான், பெண்களாகிய நாங்கள் தான். அது மாத்திரமல்ல, பொருளாதார தேவைன்னு வரும் பொழுது அதுல கூட வந்து பெண்களாகிய நாங்கள் தான் விட்டு கொடுக்குறோம். அம்மாவுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தை எங்களுக்கு வந்து பிடிச்ச டைலாக் கிடையாது. அது வந்துட்டு ஒரு குடும்ப பட்ஜெட்டோட தேசிய கீதம். அம்மாவுக்கு எதுவும் வேண்டாம். பொதுவான குடும்பங்களை எல்லாரும் இப்பதான் சொல்லுவாங்க அம்மாக்கு. அக்கா சொன்னாங்க பீரோ நிறைய, அதாவது நீங்க 3 சேரி எடுத்துக்கீங்க, 4 சேரி எடுத்துக்கீங்க. ஐயா வாழ்நாள்ல காவாசி தவிர 3/4 நாட்கள் உங்களுடைய நலன்கள் அக்கறை கொண்டு உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காகவே விட்டு கொடுத்து வாழ்கிற பெண்களுக்காக 3 சேரி என்ன 30 சேரி கூட நீங்க எடுத்து விட்டு தயங்கவே கூடாது. இதை வந்து நாங்க ஆண்கள் இன்னைக்கு வந்து தெரியப்படுத்தி கேட்கிறேன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா பெண்களுடைய கனவுகள் அகஸ்டக்கா சொன்ன மாதிரி திருமணத்துக்கு பின்பு வந்துட்டு எந்த ஆண்களும் வந்துட்டு மனைவி இந்த இடத்துல வேலை பார்க்கறா, நான் அவர்களுக்காக வருகிறேன் அப்படின்னு சொல்லி 100ல வந்துட்டு 1% வேணா அப்படி இருப்பாங்க. ஆனா 99 பெண்கள் தன்னுடைய வேலையை கணவரின் வேலைக்காக விட்டு கொடுத்து அவங்க வீட்டுக்கு வராங்க. இல்லைன்னா ஒண்ணு டிரான்ஸ்பர் ஆகிட்டு வராங்க, இல்லைன்னா பிள்ளைகள் குடும்பத்தின் நிமித்தமாக வேண்டிய வேலையை வந்து வேண்டாம் என்று சொல்லி விட்டு கொள்ளக்கூடிய பெண்கள் தான் அதிகம். இது எல்லாமே வந்துட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக தான். ரூபன் பேசினாரு, தனி மனித சுதந்திரம், எங்க போறீங்கன்னு கேட்கறது வந்து அவங்க தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா. ஏன் உங்களது நலன்கள்ல அக்கறை கொண்டுதான் சரி எங்க போறீங்க, கிரிக்கெட் விளையாட போறீங்களா, எங்க போறீங்க, சாப்பிட போறீங்களா, மனுஷன் வந்து யாராவது வந்து வீட்டுல கேட்டாலே எங்க போன தெரியாம முழிச்சா ஏமா வீட்டுக்காரி எங்க போறாருன்னு கூட தெரியாம நீ என்னமா பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இத கூட வந்து நீங்க சுதந்திரம் பறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா தப்பா? கேட்க கூடாது. உங்களெல்லாம் அவர்களுடைய நலன்கள் அக்கறைப்பட்டு தான் நாங்க வந்து எங்க போறீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவு அக்கறை உங்க மேல, பாசம். அதே மாதிரி லகுவான தன்மை கொண்டவங்க நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அன்னை பேசுறது. பொதுவாக பெண்களை தான் அப்படி சொல்லுவாங்க, பெண்கள் தான் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. பெண்களாகிய நாங்கள் எங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு, எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு, எங்களை சுற்றி இருக்கிற சூழலையும் நாங்கள் மகிழ்ச்சியாக மாற்றுகிறவர்கள் தான் பெண்கள். ஆனா ஆண்கள் பார்த்துருக்கீங்களா, என்னைக்காவது சிரிச்ச முகத்தோட இருந்திருக்காங்களா? நம்மளை விட்டு கொடுத்து பேசினா, அதாவது நம்மளை தரம் தாழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு முடியல அவ்வளவு சந்தோஷம் வரும். மற்றபடி ஆண்கள் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து விட்டு கொடுத்ததாக வந்துட்டு விட்டு கொடுக்க வந்து மாட்டார்கள். ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஆண்கள் வந்து ஃபேமிலிக்கு ஹெட்டா இருக்கலாம், ஆனா ஒரு குடும்பத்துல பெண்களாகிய நாங்கள் தான் ஃபேமிலி ஹார்ட்டா இருக்கிறோம். ஒரு ஆண் கோபப்பட்டா வந்துட்டு 2 இல்ல 3 நாளுக்கு கூட பேசாம இருப்பாங்க. ஆனா ஒரு பெண் மனசு உடைஞ்சாலும் மறுநாள் காலையில, நடுவர்களே நோட் த பாயிண்ட், ஒரு பெண் மனசு உடைந்தாலும் மறுநாள் காலையில இட்லி ஊற்றியே தீர்வாள். அதுதான் பெண்களின் விட்டு கொடுத்தல். ஒரு ஆண் குடும்பத்துக்காக உழைக்கிறான், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த குடும்பம் உடையாமல், உறவுகள் சிதையாமல், மனங்கள் புண்படாமல் பார்த்துக் கொள்வதில் பெண்களின் விட்டு கொடுத்தல் அளவிட முடியாது என்று கூறி, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டுக் கொடுப்பது பெண்களாகிய நாங்கள் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.